ஸோ ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாக்ஸில் தான் இருக்குது அந்த சர்ப்ரைஸு, எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ என்ன இதில் இருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இது உள்ள ஒரு பிராண்டட் வாட்ச் தான் இருக்குது. ஸோ நான் ஏன் இப்போ இந்த பிராண்டட் வாட்ச் வாங்கன்ற அந்த ஸ்டோரியும் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் Black Friday டீல்ஸ் அப்போது நிறைய டீல்ஸ் போடுவாங்க பார்த்தீங்களா. அப்போ கெஸ்ட்டில் போயிட்டு நான் பார்த்தேன். ஸோ எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் எடுத்தேன். பட் வீட்டுக்கு பார்க்கும்போது சம்ஹவ் நல்லாவே இல்லை எனக்கு. ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அவங்க சொன்னாங்க கேஷ்லாம் கொடுக்க மாட்டோம், gift கார்டு தான் கொடுப்போம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னாங்க. சரி ஓகே gift கார்டு கொடுங்கன்ட்டு வாங்கி ஒரு பேக்கில் போட்டு வச்சுட்டேன். அப்படி போட்டு வச்சது தான் ஞாபகமே இல்லை சுத்தமாக. சரி வெளியே போகலான்னு சொல்லும்போது ஹேண்ட்பேக் எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட்பேக்குள்ளே இது இருந்துச்சு. இதை நம்ம மறந்துட்டோமே, சரி நல்ல டீல்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒய் நாட் யூஸ் பண்ணிக்கலான்னு தான் யூஸ் பண்ணிட்டேன். எனியாவ் நான் யூஸ் தான் பண்ண போகிறேன். எப்போ யூஸ் பண்ணால் என்னன்றது நான் இப்போயே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்ன அப்படி கெஸ்ட்லேருந்து வாங்கியிருக்கேன்றதை நீங்கள் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குள்ளே இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். இது லைட் வெயிட் தான், ஹெவியாலாம் ஒன்றும் கிடையாது. இது உள்ள சின்ன பொருள் தான் இருக்குது. ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் திஸ். இந்த அன்பாக்சிங் மெயினாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் டூ திஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீக் ஆர்டர் போட்டேன். இன்றைக்கி மத்தியானம் தான் டெலிவரி ஆச்சு. சரி உங்கள்கிட்ட காமிச்சிடலாம். என்னால் ஓப்பன் பண்ணாமல் இருக்க முடியாது எந்த ஒரு பாக்ஸ் வந்தாலும். இப்போ நான் கண்டென்ட் க்ரியேஷன் எடுக்கிறதால சரி ஓகே உங்களுக்கும் காமிச்சிட்டு நானும் பார்க்கலான் தான் சரி எடுத்துடலான்ட்டு அப்படியே எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பேப்பர் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டடா. ஸோ இதுதான் அந்த எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்டு. ஸோ இது வாட்ச் தான். ஸோ ஓப்பன் பண்ணி என்ன மாடல் வாங்கியிருக்கேன்றதை பார்த்துடலாம். ஸோ வாவ், பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இது நான் இது வரைக்கும் பார்சல் ஓப்பன் பண்ணாமல் வீடியோக்காக வச்சுட்டு ஓப்பன் பண்ணுறது இதுதான். ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் உங்களுக்கும் காமிக்கிறதுல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு வாட்ச் தான் இது. சி இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெப்சைட் லிங்க்கும் கஸ்டமர் கேர் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது இதில். ஸோ இதை ஓப்பன் பண்ணி கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துருவோம். பயந்துட்டாங்க. இது தனியாக வந்திருக்கு, இது தனியாக வந்திருக்கு. இது எக்ஸ்டென்ஷன் போல், வேணும்னா போட்டுக்கலாம் போல். ஸோ ஆல்ரெடி அவங்களே கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்குவோம் எப்படி இருக்குன்ட்டு. வாவ் சூப்பராக இருக்குது. ஸோ இது ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $175. ஸோ எக்ஸ்ட்ரா 20% ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு வெப்சைட்டில். ஸோ நான் செக் பண்ணும்போது ஸோ தேங்க் கார்டு எனக்கு எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் கார்டில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு $110 வந்துச்சு. இது இந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்ததால் எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ போட்டு பார்த்துடலாம். வாவ் பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் தான் இதுவாக இருக்குது, பட் இது ஓகே தான். ரொம்ப லூஸுன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, என் கைக்கே செஞ்சா மாதிரி வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி அந்த 2 எக்ஸ்டென்ஷன் எடுத்ததால் எனக்கு இப்போ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு ரோஸ் கோல்ட் ப்ரேஸ்லெட் போட்டுனா இன்னமும் அழகாக இருக்கும். ஸோ லுக். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. லெட் மீ நோ உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்ட் டோனில் வரக்கூடிய ஒரு அனலாக் வாட்ச் தான், டெக்ஸ்சர்டு அனலாக் வாட்ச்சு. ஸோ இதில் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக கொடுத்துருப்பாங்க, லிங்க் ப்ரேஸ்லெட் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ டயல் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க, 22 mm வரக்கூடியது இது. ஸோ ஆர்டர் பண்ணும்போது நான் ஒரு காமெடி பண்ணேன். அது என்னென்னா இங்கே பின்னாடி கோடு கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா கிஃப்ட் கார்டில். ஸோ நான் எல்லாமே பீல் பண்ணிலாம் வச்சுட்டேன். ஸோ அங்கே போகும்போது டிஸ்கவுண்ட் கூப்பன் இருந்துச்சா, நான் இது கிஃப்ட் கார்டுன்றதே மறந்துட்டு ஸோ நம்ம கூப்பன் ஐடி தானே இருக்குன்ட்டு இதை போடுறேன், இன்வேலிட்னு வருது. ஒரு 50 மினிட்ஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ கூட எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல கிஃப்ட் கார்டு நம்பர், கிஃப்ட் கார்டில் ஆட் பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், கஸ்டமர் கேர் கிட்ட போயிட்டேன். இந்த மாதிரி எனக்கு நான் கூப்பன் அப்ளை பண்ணேன், எனக்கு இன்வேலிட் வருது. இது
அவங்க சொன்னாங்க, "கொஞ்சம் அசிங்கமா தான் போச்சு. கிஃப்ட் கார்டு வந்து நீங்க கிஃப்ட் கார்ட்ல ஆட் பண்ணணும். ப்ரொசீட் டூ செக் அவுட் குடுத்துன்ட்டு." அப்புறம் தான் ஓ மை காட்! ஆமால்ல அப்படின்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் இந்த மாரி நடக்குது. அது ஏன்னே தெரியல. இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ கிஃப்ட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா மறக்காம வந்து மோஸ்ட்லி எல்லாரும் கிஃப்ட் கார்ட்ல தான் ஆட் பண்ணுவீங்க. என்ன மாரி சில பேர் இருப்பீங்க பார்த்தீங்களா? அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி கார்ட்லாம் இருந்துச்சுன்னா கிஃப்ட் கார்ட்ல போய் ஆட் பண்ணுங்க. அப்புறம் தான் நம்ம வந்து ரெடீம் பண்ண முடியும். நான் ரொம்பவே ஹாப்பி உங்க கூட ஷேர் பண்ணதுல. அதுவும் உங்க கூட சேர்ந்து அன்பாக்சிங் பண்ணதுல. ஸோ எனக்கு புடிச்ச மாரி இந்த வாட்ச் உங்களுக்கும் கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ let me know if you want this watch link. I will send you the watch link. So if you like this video, don't forget to like, comment, subscribe and share, and see you on the next video. Bye bye and thanks for watching. Have a good day.